கிரகமாலிகா யோகம் என்ன பலன் தரும் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. கிரகமாலிகா யோகம் அதுலேயும் குறிப்பாக என்ன கேட்டுக்கிறீங்கன்னா, மகர லக்னத்திற்கு மேஷத்திலிருந்து ஆரம்பமானால் என்ன பலன், அதாவது 4ஆம் வீட்டிலிருந்து ஆரம்பமானால் என்ன பலன் அப்படின்றது உங்களுடைய கேள்வி. சங்கீதா பாலாஜி, நீங்கள் உள்பட அந்த நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க. இந்த பிகினர்ஸ் ஜோதிடத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன். என்னென்னா, அந்த யோகங்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க. யோகம்ன்றது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அது ஒரு அமைப்பு தான். அது ஒரு அதிர்ஷ்டம் தர்ற அமைப்பு இல்லை. என்னுடைய ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கிறது, அந்த ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது. யோகங்கள் பக்கம் உங்களுடைய கவனங்களை கொண்டு போனீங்கன்னா ஜாதகத்துடைய உண்மையான ஒரு படிநிலை, இந்த நிலையை நீங்கள் கணிக்கிறதுக்கு மறந்துடுவீங்க. அதனால் யோகங்கள்ன்றதே பார்க்காதீங்க. யோகங்கள் எல்லாம் வேறு சில வகையிலான ஒரு அமைப்புகள். இப்போ நீங்கள் கேட்குறது கிரகமாலிகா யோகம் என்ன பலன் தரும். கிரகமாலிகா யோகம் அதாவது மாலை போன்ற கிரகமாலிகா யோகம்ன்றது கிரகங்கள் மாலை போன்ற ஒரு அமைப்பில், ஒரு மாலையில் எப்படி கன்னிகள் வரிசையாக இருக்கின்றதோ அதை போல ஒரு கிரகங்கள் வரிசையாக அமைந்தால் என்ன விதமான யோகம் அப்படின்னு நம்முடைய கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தடுத்த பாவங்களில் கிரகங்கள் இருக்கும்போது லக்னம் 2, 3, 4, 5 அப்படின்னு அடுத்தடுத்த பாவங்களில் கிரகங்கள் வரிசையாக இருக்கிறது கிரகமாலிகா யோகம்னு சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது கூட நான் சொந்த ஜாதகத்தில் கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, அதை வேறு மாதிரியான கேள்விகளில் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அமைப்புகளுக்கு பதில் வர்ற மாதிரி எங்கிட்ட கேட்குறீங்க. இந்த அமைப்பில் மகர லக்னத்திற்கு மேஷத்துலேருந்து ஆரம்பமான என்ன பலன்னா உங்களுடைய ஜாதகமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சம்மந்தப்பட்டவங்களுடைய ஜாதகமாக இருக்கலாம். 4ஆம் இடத்திலிருந்து கிரகங்கள் வரிசையாக அமைந்தால் 4ஆம் இடத்திலிருந்து கிரகங்கள் வரிசையாக அமையும் போது என்ன பலன்னு நீங்கள் கேட்குறீங்க. முதல்ல கிரகமாலிகா யோகத்துடைய உள்ளர்த்தம் சூட்சுமம் என்னன்றதை புரிஞ்சுக்கங்க. கிரகங்கள் முழு ஒரு கிரகம் தன்னுடைய முழு இயல்பை தன்னுடைய முழு வலிமையை செய்ய வேண்டும்னா அந்த கிரகம் பிறருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கணும்ன்றது ரொம்ப பெரிய முக்கியம். அதே நேரத்தில் 2 கிரகங்கள் சேர்றதுக்கு பேர் தான் யோகம். இணைவு சேர்க்கை அதுக்கு பேர் தான் யோகம். இப்போ இதில் உள்ள அமைப்பு என்னன்னா, ஒரு குரு தனிச்சு நல்லா இருந்து தனிச்சு ஒரு சுயமான ஒரு அமைப்பில் நல்ல அமைப்பு இருந்தால் நல்லது செய்வார். அதே நேரத்தில் அவர் செவ்வாயோடையோ சனியோடைய, குறிப்பாக சனியோடைய பார்வையை வாங்கினா நல்லது செய்ய மாட்டார், பலவீனம் ஆகிடுவார். கிரகமாலிகா யோகத்துடைய மிகப்பெரிய உள்ளர்த்தம் சூட்சுமம் என்னவெனில், அந்த கிரகங்கள் வரிசையாக இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட நிலைமையில அந்த கிரகங்கள் இன்னொரு கிரகங்களை பார்த்து கெட்டு போகாது அல்லது கெடுக்காது அப்படின்றது தான். உதாரணமா லக்னம் 2, 3, 4 இதுக்குள்ளேயே 4 கிரகம் அடங்கிடுச்சுன்னா, 8 கிரகமும் அடங்கிடுச்சுன்னா 9வது ராகுவோ கேதோ ஏதோ ஒன்று வெளியில தனியாக தான் இருக்கும். அப்படின்ற போது தன்னுடைய 7ஆம் பார்வையால் இன்னொரு கிரகத்தை பார்த்து தானும் வலுவிழக்காமல் அந்த கிரகத்தையும் வலுவிழக்காமல் செய்ய முடியும். கிரகமாலிகா யோகத்துடைய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு பார்வை பலம். கெட்ட பார்வை ஒரு கிரகத்துக்கு கிடைக்காது. கிரகங்கள் வரிசையா இருக்கிறதுடைய சூட்சமம் அதுதான். இந்த கிரகங்கள் வரிசையா இருக்கிறதன் மூலமா தானே தன்னுடைய சுயத்தன்மையோட இருக்கும். நல்லதோ கெட்டதோ அது மட்டும் அதோடைய பலனை செய்யும். இதுதான் கிரகமாலிகா யோகத்துடைய உள்ள அடங்குன அர்த்தம். இப்போ உதாரணமா லக்னத்துல ஒரு கிரகம் இருக்கு, 7ஆம் வீட்டுல ஒரு கிரகம் இருக்குன்னா லக்னத்தில் இருக்கிற கிரகத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. சமசப்தமாக இருக்கின்ற கிரகங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. இதுல இந்த 2 கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லது செய்யற கிரகமா இருக்கும். அந்த நல்லது செய்யற கிரகத்தை கெட்ட கிரகம் பார்த்தா அந்த நல்லது செய்யற கிரகம் வலுவிழந்து போகும். ஆகவே கிரகமாலிகா யோகத்தின் உண்மையான சூட்சமம் என்னன்னா, கிரகங்கள் வரிசையாக அமையும் போது மிக பெரும்பான்மையான நிலைமையில சனி மட்டும்தான் 3ஆம் பார்வையாக பார்ப்பார், செவ்வாய் மட்டும் 4ஆம் பார்வையாக பார்ப்பார். இந்த அமைப்புகளுக்கு உள்ள போகாம கிரகங்கள் சுயத்தன்மையோடு தன்னுடைய வீடுங்கள்ல இந்த கிரகமாலிகா யோகத்திலேயே அதாவது ஆட்சி நட்பு அப்படின்னு அமைஞ்சதுன்னா கிரகங்கள் சுயத்தன்மையோடு தன்னுடைய இயல்பை தானே உங்களுக்கு நல்ல விதமாக செய்யும் அமைப்புல இருக்கும். இதுதான் கிரகமாலிகா யோகத்துடைய உண்மையான அர்த்தம். ஆக கிரகங்கள் பரவலாக 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது பெரும்பாலான நிலைமைகள்ல ஒன்றையொன்று பார்த்து கொண்டு கெட்டு போகும், பலவீனமாகும். அந்த அமைப்புகள் இல்லாம வரிசையாக இருக்கும்போது தன்னுடைய இயல்பை தானே செய்யும் அப்படின்ற அமைப்பிற்காகத்தான் கிரகமாலிகா யோகம் வலியுறுத்தப்பட்டது. தவிர நான் அடிக்கடி பிகினர்ஸ் ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு சொல்றது, அந்த யோகம் இருக்கு இந்த யோகம் இருக்கு அப்படின்னு நினைச்சு உங்க ஜாதகத்தை குறைவாகவோ மேம்பட்டதாகவோ மதிப்பு போடாதீங்க. யோகம்ன்றத பார்த்தீங்கன்னாலே ஜாதக பலன்கள்ல உள்ள போறதுல ஒரு தடுமாற்றம் நிச்சயமாக வந்துவிடும்.